வல்லக்கோட்டை முருகன் கோயில். திருச்சிற்றம்பலம். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. கோடை நகர் சேவகா என்று திருநீரு அணிவார்க்குமே வவாராதே வினை. எல்லாம் வல்ல கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்ற வல்லக்கோட்டை வள்ளிய தேவசேனா சமேத முருகப்பெருமானுடைய ஆலயமானது இத்திருத்தலம். இத்திருத்தலமானது சென்னையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம் அது. கோடை நகர் பெருமாளே அப்படின்னு 8 திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம். இத்திருத்தலம் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மிக பழமையானது. இலஞ்சி எனும் தேசத்தில் சலங்கொண்டபுரம் எனும் நகரை பகீரதன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். இம்மன்னனை காண நாரத மகரிஷி ஒரு முறை வர அம்மன்னன் மிக்க ஆணவத்தினால் மகரிஷியை அவமதித்தான். மிக்க கோபத்துடன் மகரிஷி வனத்திற்கு சென்றார். திக் விஜயம் செய்து வரும் அசுரன் கோரனை மகரிஷி கண்டு கர்வம் கொண்டுள்ள பகீரத மன்னனை வென்றால் உனது திக்விஜயம் பூர்த்தியாகும் என்று சொல்லிச் சென்றார். அவ்வசுரன் கோரன் பகீரத மன்னனை போரில் வென்றான். அனைத்தும் இழந்த பகீரத மன்னன் கானகம் சென்றான். அங்கு நாரத மகரிஷி வருவதைக் கண்டு வீழ்ந்து வணங்கி என்னை மன்னித்து நல்வழி காட்டுங்கள் என்று வேண்டினான். நாரத மகரிஷி மனம் மகிழ்ந்து துர்வாச முனிவரிடம் சென்று கேட்டால் வழி உண்டு என்றார். துர்வாச முனிவரின் உபதேசப்படி வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து பாதிரி மரத்தடியில் முருகப்பெருமானை வழிபட்டு அழியா பேறு பெற்றான். அம்மன்னன் அமைத்த ஆலயமே வல்லக்கோட்டை திருத்தலத்தில் உள்ள ஆலயமாகும். அவன் வழிபட்ட மூர்த்தியே ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ கோடையாண்டவர் எனும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி. இந்திரன் தமது குலகுருவாகிய பிருகஸ்பதியிடம் முருகனை வழிபடுவதற்கு உத்தமமான தலம் எது என்று கேட்க பிருகஸ்பதியும் பூலோகத்தில் இருக்கும் வல்லக்கோட்டை தலம் மிக மேலானது என்று சொன்னார். உடன் இந்திரன் இத்தலத்திற்கு வந்து தனது வஜ்ராயுதத்தை ஊன்றி திருக்குளம் உண்டாக்கி இத்தீர்த்தத்தினால் முருகனுக்கு அபிஷேகம் செய்து பூஜித்து வணங்கி இஷ்ட சித்தி பெற்றுச் சென்றான். வஜ்ராயுதத்தால் உண்டாக்கினபடியால் வஜ்ர தீர்த்தம் என்ற பெயர் உண்டாயிற்று. இத்தலத்திற்கு செல்லும் மெய்யன்பர்கள் இத்தீர்த்தத்தில் மூழ்கி 6 எழுத்து மந்திரத்தை ஓதி ஓம் சரவண பவ என்று சொல்லி கோடையாண்டவரை தரிசித்தால் வினைகள் எல்லாம் நீங்க பெற்று பேரின்பம் பெறுவது உண்மை. முன்னொரு காலத்தில் வல்லன் என்ற அசுரனின் கோட்டையாக இவ்வூர் இருந்தது. அவ்வசுரன் தேவர்களுக்கு பல கொடுமைகளை செய்து வந்தான். தேவர்கள் முருகப்பெருமானிடம் சென்று வீழ்ந்து வணங்கி அசுரனின் கொடுமைகளை கூற அசுரன் அழியும் நேரம் வந்துவிட்டது, அஞ்சற்க என்று அபயம் கொடுத்தார். அசுரனை வதஞ்செய்து
பின்பு அவ்வசுரனின் வேண்டுகோளுக்கிணங்க இவ்வூர் வல்லன் கோட்டை என்று திகழும் என்றார். அதுவே காலப்போக்கில் வல்லக்கோட்டை என மருவியது. அருணகிரிநாத சுவாமிகள் இவ்வூர் முருகப்பெருமான் மீது பாடிய திருப்புகழ் பாடல்களின் ஏட்டிலும் கோடை நகர் என்ற பெயரும் வழங்கப்பட்டு வருகிறது. ஸ்கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம், மாசி குமார சஷ்டி, லட்சார்ச்சனை, ஆடி கிருத்திகை, மாசி கிருத்திகை, ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, தைப்பூசம் போன்றவை இக்கோவிலின் விசேஷ உற்சவங்களாகும். வஜ்ர தீர்த்தம் விரத நாள் வெள்ளிக்கிழமை 7 வாரம் வந்து வணங்கி வஜ்ர தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து முருகனை வழிபட்டால் சகல செல்வங்களும் உண்டாகும்.
பொய்கை தரும் தாலாட்டுதான், சண்முக நதி பாடும் தாலாட்டுதான். சரவண பொய்கை தரும் தாலாட்டுதான், சண்முக நதி பாடும் தாலாட்டுதான். கார்த்திகை பெண்களின் வார்த்தையில் கேட்டிடும் தாலாட்டு இதுதான், கார்த்திகை பெண்களின் வார்த்தையில் கேட்டிடும் தாலாட்டு இதுதான். முருகா தாலேலோ, குமரா தாலேலோ, முருகா தாலேலோ, குமரா தாலேலோ. நான் வரவே நான் பாடுவேன், வருவாய் தவழ்வாய் முருகா தாலேலோ, தாலேலோ முருகா தாலேலோ,
திருவிளக்கில் அன்றாடம் கிடைக்கிறது ஆறுமுக தரிசனமே, ஆறுமுக தரிசனமே. சச்சரவு தரணியில் மறைய ஆசீர்வதிக்கும் ஒரு முகம், சன்னதி நாடி வருபவர்க்கெல்லாம் சகல நலனும் தரும் சண்முகம். சண்டை சச்சரவு தரணியில் மறைய ஆசீர்வதிக்கும் ஒரு முகம், சன்னதி நாடி வருபவர்க்கெல்லாம் சகல நலனும் தரும் சண்முகம். திருவிளக்கில்